ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி சப்பாத்தி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg சிக்கனு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, பச்சை மிளகா, சீரகம், சோம்பு, லவங்கம், பட்டை, 3 ஏலக்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை. இது முந்திரி நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆப்ஷனல் தான். இது வேணும்னா போடுங்க, இல்லை வேணாம்னா விட்டுருங்க. பச்சை மிளகா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வாங்க பார்க்கலாம் எப்படி சிக்கன் கிரேவி பண்ணுறதுன்னு. இப்போ நம்ம சிக்கன் தயாரிக்க ரெடி பண்ணுவோம். இண்டக்ஷன் இல்லாதவங்க நீங்கள் கேஸ் ஸ்டவ்லேயே கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சிக்கனுக்கு தேவையான எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ சிக்கன் கிரேவியை ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். சிக்கனை 1 kg எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி க்ளீனாக வச்சுருக்கேன். தண்ணீர் ரெட்டுன்னு இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் அதிகமாக ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு அதிகமாக ஆயில் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் முந்திரி, சோம்பு, சீரகம், ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாத்தையும் ஒரே கிணத்துல போட்டு வச்சுருக்கேன். முந்திரி வேணும்னா ஆப்ஷனல் தான், வேணான்னா விட்டுருங்க, போட வேண்டாம், உங்கள் இஷ்டம்தான். ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மொத்த மசாலாவும் போட்டுக்கலாம். நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் அதிகம் வர வரைக்கும் இது மூடி போட்டு வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி கூட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துருந்தாலும் சேர்த்துங்க. என்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இது தக்காளி வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கூடவே கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், தக்காளி, மசாலா ஐட்டம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஏன்னா இப்போ நம்ம சிக்கனில் அரைச்சி தான் சேர்க்க போகிறோம், அதனால் இதை ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த வதக்கின எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு தட்டில் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது சில்லுன்னு ஆகட்டும், இதை நம்ம அப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே கடாயில்
நான் கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எண்ணெயிலே கூட செய்யலாம். நான் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நெய் போடுறேன். நீங்கள் வேணுனாலும் நெய் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெயிலே செய்யணுன்னாலும் எண்ணெயிலே செய்யணும். ஏன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டேன், அதனால் இப்போ நெய் போட்டுருவேன். நெய் கொஞ்சம் சூடான உடனே கொஞ்சம் கடுகு, நாலு கருவேப்பிலை, இப்போ நம்ம சிக்கன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கொஞ்சோண்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏற்கனவே அதில் உப்பு போட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டு இதை கொஞ்சம் வதங்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் அரைக்கும்போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா அரைக்க முடியும். நல்லா நைஸாக அரைச்சி இதை இது கூட ஆட் பண்ணிடுங்க. இந்த குழம்பு நிறைய வேணுன்றதுக்காக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சி இதில் எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்களை சேர்ப்போம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. உடனே இப்போ நம்ம தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். தனியா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறது, அதனால் நம்ம தனியா போட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால நான் கம்மியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க சாப்பிடணும். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா. கரம் மசாலா கம்மியாக போட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம பட்டை லவங்கெல்லாம் ஆல்ரெடி இதிலே சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம எதையும் சேர்க்க போகிறோங்க. இது நல்லா கொதித்து கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் கொஞ்சம் தண்ணி வேணும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை சேர்த்துக்கணும். நான் கொஞ்சம் சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சுடு தண்ணி தான் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுதுனால. இப்போ இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கூடவே நான் சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சப்பாத்தி ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம கெஸ்ட்டுக்கு இதை கொடுத்து என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சை நம்ம கொத்தமல்லி போடலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பரிமாறலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் கிரேவி சப்பாத்தி ரெடி. வாங்க இது நம்ம கெஸ்ட்டுக்கு கொடுத்து என்ன சொல்கிறாரு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்கு. कोई बात नहीं. Thank you.